சமீபத்தில் தயாரிப்பாளர் கே ராஜன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக தலைவர்கிட்ட இருந்து எல்லாரும் இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் அந்த பேட்டியில் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் நிலைச்சி நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நிலைச்சி நிற்கிறாங்க. இப்போ 72 வயசுலேயும் அவர் சிங்க நடை போடுறாரு. ரஜினி சார் இவ்வளோ காலம் நிலைச்சி நிற்கிறார். 72 வயசுல சிங்க நடை போடுறார். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷயத்த சொன்னார். தலைவர் கால் சீட் கொடுத்தார் அப்படின்னா அதிலிருந்து தவறுறதே கிடையாது. அதே போல் ஒரு 5 நிமிஷம் கூட டைமை அவர் வேஸ்ட் பண்ண மாட்டார். கேரவனில் போய் உட்காந்து சீட் ஆடுறது அல்லது அங்கே போய் ஃபோன் பேசுகிறது, இந்த மாதிரி வேலையே வச்சுக்க மாட்டார். 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். கேரவானில் போய் உட்காந்து சீட் ஆடுறது, ஃபோன் பண்ணுறது, இதெல்லாம் கிடையாது. தயாரிப்பாளருக்கு அந்த டைமை மிச்சப்படுத்தி கொடுக்கறதுல தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மாதிரி வேற ஒருத்தரை பார்க்கவே முடியாது. காலையில் 7-7:30க்கெலாம் ஷூட்டிங்க்கு வந்துடுவார். மேக்கப்போட ரெடியாக இருப்பார். அவர் கால் ஷீட்டு கொடுத்தா தவறந்தே இல்லை. அந்த படத்தை முடிகிற வரைக்கும் வேறு படம் போக மாட்டார். காலைல 7-8க்கெல்லாம் மேக்கப்போடு இருப்பார். இப்போ வர்ற நடிகர்களே இந்த அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் இதை கடைப்பிடிக்கிறதுனால தான் அவர் இன்னமும் அதே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தங்கமகன் படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். தங்கமகன் படத்தை RMV தான் தயாரித்தார், சத்யா மூவிஸில். அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. ஆனால் அந்த படத்துக்கு கால் சீட் கொடுத்துருந்த நேரத்தில் ரஜினியால் நடித்து கொடுக்க முடியலை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. ஒரு 3 மாதம் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். அந்த 3 மாதம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அதன் பிறகு அவர் உடல்நிலை சரியான பிறகு அவர் மீண்டும் அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. எல்லாமே முடித்து படமும் ரிலீஸ் ஆகி படமும் ஒரு பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறமா அவருக்கு கொடுக்க இருந்த அந்த பேலன்ஸ் சம்பளத்தை சத்யா மூவிஸ்லேருந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. தியாகராஜன் தான் அவர் வீட்டுக்கு போய் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேலே. அப்போது 10 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 10 லட்சத்தையும் அவருடைய நண்பர்கள்ட்ட கொடுத்து சத்யா மூவிஸ்லேயே போய் திருப்பி கொடுத்துட சொல்லியிருக்காங்க. அவங்களும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. சத்யா மூவிஸில் இது அவருடைய சம்பளம் தான், நாங்கள் அதை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவர் அந்த 3 மாதம் டிலே பண்ணார்ல, அதுக்காக இதை உங்களையே வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டு வந்ததா கே ராஜன் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். வந்துட்டு ஆரம்பியை பார்த்து, ஐயா இதை வச்சுக்க சொன்னார். என்ன இல்லை நீங்கள் கொடுத்த அந்த சம்பளம் இல்லையா? அவர் சம்பளத்தெல்லாம் கொடுத்தேன். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் அவரால் எந்த ஒரு தயாரிப்பாளரும் பாதிப்படையக்கூடாது அப்படின்னு தான் அன்று முதல் இன்று வரையும் அவங்க படம் நடிச்சிட்ருக்காங்க.